மகாபாரதத்திலிருந்து பக்தி மற்றும் தியாகத்தின் சின்னமான ஏகலைவனின் சக்தி வாய்ந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஏகலைவன் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் சிறந்த வில்லாளியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டான். குரு துரோணரால் முறையான பயிற்சி மறுக்கப்பட்ட போதிலும் ஏகலைவன் துரோணரின் சிலையை உருவாக்கி அந்த சிலையை தனது குருவாக கருதி விடாமுயற்சியுடன் பயிற்சி செய்தார். அசையாத அர்ப்பணிப்பின் மூலம் ஏகலைவன் வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றார். ராஜ்யத்தில் சிறந்த வீரர்களைப் போல திறமையானவராக ஆனார். ஒரு நாள் குரு துரோணரும் கௌரவர்களும் ஏகலைவனின் அசாத்திய திறமையை கண்டனர். ஆச்சரியமடைந்த துரோணர் ஏகலைவனிடம் தனது ஆசிரியர் யார் என்று கேட்டார். ஏகலைவன் விக்கிரகத்துடன் தான் கற்றுக்கொண்ட பயணத்தை பணிவுடன் வெளிப்படுத்தினார். ஏகலைவனின் பக்தியை சோதிப்பதற்காக துரோணர் ஒரு குரு தட்சிணையாக ஏகலைவனின் கட்டை விரலை கோரினார். தயக்கமின்றி ஏகலைவன் தனது வலது கட்டை விரலை துண்டித்து துரோணரிடம் வழங்கினார். தனது குருவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் தனது வில்வித்தை திறமையை தியாகம் செய்தார். ஏகலைவனின் தியாகம் அவரது குருவின் மீதான பக்தி மற்றும் மரியாதைக்கு ஒரு ஆழமான சான்றாகும்.